தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மறக்க முடியாத மாசம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப எளிதா சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியால படாத பாடுபட்டு படக்கூடாத துயரங்கள், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உச்சபட்ச கஷ்டங்கள் அப்படிங்கறத அனுபவிச்சு ஜென்மசனி பயிற்சியாகி இப்ப பாத சனி ஆயிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல லேசா நம்ம நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் பெருசா அதுல இருந்து மீண்டு வர முடியல. சனி போட்டு 5 வருஷம் அடின்னு அடிச்சு விடுச்சு. இன்னும் 2.5 வருஷம் வர இருக்கு. பட்ட கடை என்ன ஆகுறதுன்னு தெரியல, பிரிஞ்சு போன உறவுகள் என்ன ஆகுறதுன்னு தெரியல, நமக்குன்னு நல்லது செய்ய இருந்த 4 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில எங்க ஜோசியர வாழ்க்கை மாறப்போகுது. கடனே இந்த கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு இருக்கு. எங்கத்த கடனை அடைச்சு என்னத்த முன்னுக்கு வர்றதுங்கிற ஒரு சலிப்போட தான் நீங்க இந்த வீடியோவே பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாசம் வாழ்க்கையில முக்கியமான பல மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்க போகுது. அது மாதிரி சில நன்மைகள், அதை விட இன்னும் பல விபரீத ராஜயோகம், குரு சண்டால யோகம், இது எல்லாமே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த மாசத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா குரு பயிற்சி. ஜென்மசனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, குரு பகவானும் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல இருந்துகிட்டு அர்த்தாஷ்டம குருவா அவரும் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஜென்மசனி கழிஞ்சு இப்ப குரு பயிற்சி நடக்குது. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல இருந்து 5வது வீட்டுக்கு இந்த மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு இதை நாம சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கைய மாத்த போகுது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஜோதிடத்துல. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட நேரத்துல நிறைய கடன் இருக்கு. ஒரு சொத்துக்குத்தான் எதையாவது வித்துவிட்டு எதையாவது கடனையாக அடைக்கலாம். நம்ம எங்கடா இனிமே சம்பாரிச்சு அடைக்க போறோம், இவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டோம், சிறுக சிறுக வாங்கணும், ஆனா திடீர்னு இவ்வளவு வந்துருச்சு, பெருசா நான் ஒன்னும் வெட்டி செலவு பண்ண மாதிரியும் தெரியல, நம்ம நேரத்துக்கு நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப பூர்வீக சொத்து கைக்கு வரும். அது ஒரு வழக்குல இருந்திருக்கலாம், பங்காளிங்க யாராவது வழக்கு போட்டிருந்திருக்கலாம், பக்கத்து நிலத்துக்கு யாராவது வழக்கு போட்டிருந்தான், இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பிரிச்சுக்காம கொள்ளாம கடந்திருக்கலாம். அந்த நிலைமை மாதிரி சொத்து உங்க கைக்கு வரும். அதன் மூலியமா ஏதோ பரவாயில்ல, இருக்கிற சொத்துல கொஞ்சம் வித்துவிட்டு கடனை அடைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். எதுவுமே வேணாண்டா, மனுஷனுக்கு நிம்மதியா படுத்து தூங்கினா போதுண்டா, ராத்திரி படுத்தா கடன் தாண்டா ஞாபகம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கடனை அடைச்சிட்டு கௌரவத்தை காப்பாத்திக்க போற ஒரு மாசமா இந்த மே மாசம் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அதோட புத்திரஸ்தானத்துக்கும் குரு வராரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கறதான ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, என் பிள்ளையோ கஷ்டப்படக்கூடாதா, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளையோ படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு
பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேல சிறப்பா இருக்கும். ஒரு மந்தமா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நல்லா படிக்க ஆரம்பிக்கும். பரவாயில்லையா, புள்ள இப்பதான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு, புக்கை எடுன்னு தலையால அடிச்சுக்கிட்டாலும் புக்கை தூக்காது, இப்ப என்னமோ தானா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசு உள்ள சந்தோஷப்பட்டுக்கலாம். அது மாதிரி நல்ல உயர் கல்வி கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. அடுத்து சேர்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நல்ல கல்வி. பரவாயில்லப்பா, இந்த படிப்புல என் புள்ள சேர்ந்துட்டான், இதுக்கு மேல பொழைச்சுக்குவாண்டா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல படிப்பு நல்ல கல்வி நிறுவனத்துல சேர்க்கை கிடைக்கும். அது மாதிரி படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலையும் கிடைச்சிரும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் குருவுக்கு. பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு, புள்ள 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், ஏதோ நம்ம கடனை 10 ரூபா புள்ள அடைச்சிருவான், இல்ல நம்ம கடனை நம்ம அடைச்சுக்குவோம், புள்ள நல்லா இருந்தான்னா போதும் அப்படிங்கிற பலவிதமான உங்களோட எண்ணங்கள் அப்படிங்கறதெல்லாம் நிறைவேறும். அது மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கோம், தினம் 200 கொடு 300 கொடுன்னு வாங்கிட்டு வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு சுத்தி வரோம். பாக்குறவங்களாம் கேட்பான், இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவனை எங்கேயாவது வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானு. அது நமக்கு சங்கடமா தான் இருக்கும் கேட்கும் போது. இப்ப அந்த மாதிரியான பிள்ளைங்க எல்லாம் பொறுப்பு உணர்ந்து வேலைக்கு போவாங்க. இது ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்படுது, நம்மளால முடிஞ்சது ஏதாவது உதவி செய்வோம்னு செய்வாங்க. அது மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கையில இருந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா தான் இருக்கான், ஒன்னும் வரன்னு அமைய மாட்டேங்குதே, நானும் பார்க்காத இடம் கிடையாது, எத்தனையோ இடத்துல வரம் பார்த்துட்டேன், ஒன்னும் அமைய மாட்டேங்குது. அது மாதிரி பொம்பளை பிள்ளைக்கே வரன்னு அமையில, பாக்குறவெல்லாம் கேட்கறான் பிள்ளை இன்னும் கட்டி கொடுக்கலையான்னு. அப்படி இந்த தடையெல்லாம் நீங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அது மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு, எங்கேயாவது சொந்த பந்தத்துக்கு விருந்து விசேஷம்னு போனா பாக்குறவெல்லாம் கேட்கறான், என்ன ஒன்னும் இல்லையான்னு. இதுக்காகனே வெளியிடங்களுக்கு நாங்க போறதில்லை, நானும் போகாத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, சுத்தாத அரசமுறம் ஆலமுறம் இல்ல, ஆனா பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இயற்கைக்கு முரணான சிகிச்சை முறையில மாட்டி தோல்வி கூட அடைஞ்சு போயிருந்திருப்பீங்க. 5 லட்சம் வெட்டியா செலவாகி போச்சு, 3 லட்சம் வெட்டியா செலவாகி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் இயற்கையாவே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, இந்த மே மாசம் 14ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் 9, 11 உங்களோட சொந்த ராசி 3 இடத்துலயும் விழுவுது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வைங்கிறது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சொந்த வீடு கட்டிடலாம், 7.5 சனி காலகட்டத்தில் வீடு கட்டிட்டேன்டா நான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சொந்த வீடை கொடுக்கும். மறுக்கவே முடியாது. ஏற்கனவே கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கூட இப்ப நிறைய பேர் கட்டிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல கடனால லோனால பாதியில நின்று இருந்தா கூட அந்த கட்டிட பணிகள் அப்படிங்கிறது தொடங்கும். கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம் இந்த மே மாசத்துல, அதுக்கு உண்டான அச்சாரம் அப்படிங்கறத போட்டுடலாம். இது மாதிரி தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல் அப்படிங்கறதும் இப்ப சரியாயிடும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம், அதுல குரு பார்வை விழுவுது. அப்படிங்கும் போது சொந்த தொழிலோ வேலையோ எல்லா இடத்துலயும் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும். ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. ஜென்மத்துக்கு ராகு வரார், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜென்மத்துல ராகு வந்தா வனவாசம் சர்ப்பதோஷ பிடி அப்படின்னு பல பேர் பயமுறுத்துவாங்க. அது கிடையாது, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா ராசிக்குள்ள ராகு வரும்போது குரு பார்வை ராசியில இருக்குங்கிறதால ராகு புனிதப்பட்டு புனித ராகுவா உங்க ராசிக்கு வராரு. அப்ப இந்த ராகுவால குரு சண்டால யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்துக்கு நிகரான வளர்ச்சி. அப்ப வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய உங்களோட முயற்சிகள்ல பலிதம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஜென்ம ராகு உங்களுக்கு அதிகபட்ச துணிச்சலை கொடுப்பாரு, அதிகபட்ச வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. அவர் புனிதப்பட்டு போறதால உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் கூட இருக்கு. உழைக்காம வரக்கூடிய வருமானம் வரும். அதுக்காக சட்டவிரோதமா வருதுன்னு அவசியம் கிடையாது. ஒரு லாட்டரி உழுவுறது, ஏதாவது பரிசுகள் ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிறதும் உங்களை திக்குமுக்காட செய்யும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி கலத்திரஸ்தானத்துல கேது வரார் அப்படிங்கறதால கணவன் மனைவிக்குள்ள சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதுல மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இந்த மே மாசம் உங்களை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். பயப்பட வேண்டாம். சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு, சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இதுக்கு மேல நல்லா இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.